நமஸ்காரம். வாஸ்து டிப். வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டுடைய அமைப்பில் கார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த இடத்துல அமைத்தா சாதிச்சிருந்தது? இது நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி. வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங் வரலாமா அப்படின்னா நிச்சயமாக வராமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இப்போது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கராஜ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து வீட்டுடைய தாய் சவருக்குள்ளேயே ஒரு இடத்த கட் பண்ணி கட்டுவாங்க. அது உள்ள பெரிய சிறிய கார்கள் எல்லாத்துக்குமே உள்ளே பார்க் பண்ணக்கூடிய வசதியோடு கட்டப்படுகிறது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும், அதுவும் சவுத் இந்தியா எஸ்பெஷலி, நம்ம எப்படி கட்டுறோம் அப்படின்னா ஓப்பன் கார் பார்க்கிங்காக வச்சு அதில் ஏதாவது ஒரு மூலையில், எஸ்பெஷலி வடகிழக்கு இல்லை வடமேற்கு, இதுதான் நான் என்னுடைய கன்சல்டேஷன்ஸில் ஜாஸ்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வடமேற்கு அல்லது வடகிழக்கு மூலையை கட் பண்ணி அந்த இடத்துல ஓப்பன் கார் பார்க்கிங் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னா மிகப்பெரிய தவறு. இந்த தவறை வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்பொழுது நிச்சயமாக வீட்டில் இழப்புடன் கூடிய வாழ்க்கை இருக்கும். இழப்பு அப்படின்னா உயிரிழப்பு கிடையாது, அதுதான் பிரதானமாக சொல்லக்கூடாது. கணவன் மனைவி வேலை நிமித்தமாக அந்த வீடு அவங்களுக்கு பிரிச்சிடும். குழந்தைகளை படிப்பு நிமித்தமாக இல்லை வேலை நிமித்தமாக அகைன் பிரிச்சிடும். அதே போல் அந்த வீட்டில் வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறது அடிக்கடி அப்படின்றது நிச்சயமாக வரும். அதே போல் இந்த விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணாமல் நாளடைவில் ப்ரொலாங்காக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உயிரிழப்பு அப்படின்றது நிச்சயமாக கொண்டு வரும். ஆகையால் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இப்போ வடமேற்கோ இல்லை வடகிழக்கோ கட் பண்ணி நம்ம ஒரு கார் பார்க்கிங் வச்சுருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக அது சதுரமாக அல்லது செவ்வகமாக நம்ம வீட்டுடைய அமைப்புக்கு ஏற்றவாறு கொண்டு வரது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது பண்ணிவிட்டு பார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் தாய் செவரையும் தந்தை செவரான காம்பவுண்ட் வாலையும் தொடாமல் தனியாக ஒரு ஷீட் போட்டுக்கிறது நல்லது. அப்படி இடம் இல்லை அப்படின்னும்போது நிச்சயமாக வீட்டு உள்ளே வைக்காமல் பார்க்கிங் அப்படின்றது வெளில வச்சுக்கிறது தான் நல்லது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நல்ல வெயில் அடிக்கிற நாட்களில் காரில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஜோனு நல்ல பலமாக மழை பெய்யும் காலங்களில் காரில் ட்ராவல் பண்ணுறோன்னா அப்போ நம்ம கொடையோ இல்லை அதுக்கான ஒரு தடுப்போ நம்ம வச்சுட்டு நம்ம போகிறது கிடையாது. நல்ல மழை பெய்யும் போது மழையில் நினைது, அதே போல் வெயிலையும் நினைது. இது எல்லாத்தையும் இந்த உஷ்ணங்கள் இந்த மழைகள்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு கார் அப்படின்றது வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுகிறது. அது தன்னுடைய வேலையை காப்பாற்றிக்க கொள்ளும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும். அதனால் அது ஒரு ஆர்டிஃபிஷியல் திங். அது நாளடைவில் அது பழுதடையுது அப்படின்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நிச்சயமாக மாற்றிடும். ஆகையால் எக்காரணம் கொண்டும் கார் பார்க்கிங் அப்படின்றது வீட்டு உள்ளே வராமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிறிய தகவலாக, தேர் அப்படின்ற ஒரு விஷயம் கோயிலில் நிச்சயமாக 2 கோயிலில் தான் உள்ளே நிற்கும். ஒன்று சரங்கபாணி கோமலவல்லி தாயார் கும்பகோணம் அந்த கோவிலையும், அதே போல் மன்னார்குடி ராஜகோபாலன் செங்கமல தாயார் கோயிலில் மட்டும்தான் நிற்கும். இது ரெண்டுமே வந்து தேர் அப்படின்றது உள் பிரகாரிலே வலம் வரும். இவ 2 பேருக்குமே படிதாண்டா பத்தினின்னு பேர் உண்டு. இந்த விஷயம் தேருக்கும் காருக்கும் நிச்சயமாக சம்பந்தம் உண்டு. இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக சில விஷயங்கள் புலப்படும். நன்றி.